இப்ப நீங்க சொல்றத வச்சு பாக்குறப்போ, அனுஷ்டானத்துல இருக்கும் பொழுதும், வழிபாடு இருக்கும் போதும் நல்ல நெறிகள கற்றுக்கிறோம். ஒழுக்கத்த கொண்டு வரக்கூடிய ஒரு பகுதியா நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கிறப்ப, இதிகாசங்கள்ல வந்து இப்ப ராவணன், வாலி இவங்கள போன்றவர்லாம் பார்த்தீங்கன்னாக்க, அவங்களுடைய ஒழுக்க நெறியிலிருந்து மாறுபட்டு காமிக்கிறாங்க வந்து. இதனுடைய விளக்கம் என்னங்க? பொதுவா புராண கதை என்பது ஒரு தீமைய ஒரு அசுரரா உருவகப்படுத்தி காமிப்பார்கள். தீமை என்பது அரக்கத்தன்மை, கெட்ட தன்மை அரக்கத்தன்மைன்னு பேர். அது நம்முடைய நாட்டில புரியறதுக்காக அதை வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த கதாபாத்திரங்கள், அந்த நடையில் இருக்கிறவர்கள் சிவபூஜை செய்தால் அந்த தன்மை இருக்கும். அது நமக்கு சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்டா, நாம பலவிதமான தீமை போன ஜென்மங்கள்ல செய்திருந்தால் அதை அனுபவித்து கழிக்கணும், நன்மை செய்திருந்தால் அதை அனுபவித்து கழிக்கணும். அது மாதிரி பல தீமைகள் செய்தவன் இந்த பிறப்புல சிவபூஜை பண்ணணுங்கிற ஒரு சின்ன அறிவு தபத்தாலேயும் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் தொடர்பால கிடைத்தாலும் கூட அந்த பழைய வினை இருக்குது பாருங்க, அது வர்ற போது அவன் புத்தி மாறி இருக்கும். அதை எளிமையா சொல்லுவாங்க, இங்குழி பாத்திரம். இங்குழினா உணவு பொருள்ல பெருங்காயம்னு ஒரு பொருள் ரசத்துல போடுவாங்க. அது ரசம் கமகமகமன்னு இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிரெட் சாப்பிடுறது, பர்கர் சாப்பிடுறது தெரியாது, ரசம் சாப்பிட்டா தெரியும். பெருங்காயம், அந்த பெருங்காயம் ஒரு பானைக்குள்ள வச்சிருப்பார்கள் கிராமங்கள்ல. அந்த பெருங்காயம் எடுத்து விட்டாலும் அந்த வாசம் விடாது. அது மாதிரி கெட்ட புத்தி இருக்கிறவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சியின் மூலமாகத்தான் அவன் திருந்த முடியும். அந்த முறையில் ராவணன், சூரபதுமன், பல அசுரர்கள் வினைக்கு ஏற்ப அவர்கள் இருப்பார்கள். நீங்க ராவணனுக்கு மட்டும் அந்த தன்மை இருக்குதுன்னு நினைக்காதீங்க. உலகத்துல எல்லாருக்கிட்டையும் ராவணனுடைய தன்மை சில நேரம் வரும், சூரபதனுடைய சில நேரம் வரும். அது அவங்கவுங்க மனைவிய அவங்கவுங்க கணவனை கேட்டாதான் இன்னொரு முகம் என்னன்னு தெரியும். அது குறைவதற்காகத்தான் சிவபூஜை. அவர்கள் அது போல சிவபூஜை செய்து தன்னை மாற்றிக்கொண்டார்கள். நாமும் சிவபூஜை செய்தால் அந்த அரக்கத்தன்மை நீங்கி நன்மை தன்மையை 100 விழுக்காடு தரணும். நீங்க சொல்றதை வச்சு பாக்குறப்போ நமக்கு வந்து வழிபாடு வந்து நல்ல நிறைய கொடுக்கும். ஆனால் வினையின் காரணமாக அவனுடைய செயல்பாடுகள் இருக்குன்றத நீங்க அந்த வினை கூட சாமி கொடுக்கறது இல்ல, படிக்கிறது கூட அவசரப்பட்டு சாமியா கொடுத்தாருன்னு கேட்டுருவோம். நாம செய்த வினை நமக்கே வரும். பிறர்க்கின்னார் முற்பகல் செய்யின், தமக்கின்னார் பிற்பகல் தாமே விடும். மறந்தும் பிறன் கேடு சூழக்க, சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு என்று வள்ளுவர் அருமையா காட்டுகிறார். எனவே நாம் வாழ்நாள்ல பிறருக்கு துன்பம் செய்யாம, பிறருக்கு தீமை நினைக்காம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும். அது இன்னும் எனக்கு கிடைக்கல, அதுல நான் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அந்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றால் நம் பயிற்சி போதவில்லை என்று பொருள். இதுதான் நம்முடைய நூல்கள்ல நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய சித்தியார்ல ஒரு நூல், அந்த சித்தியார் அருள் சிவாச்சாரியார் பாடியது. அவர் என்ன சொல்லுகிறார், சரியை கிரியை யோக நெறியில கடைபிடித்து ஞானத்தை கடைபிடிப்பவர்களுக்குத்தான் அந்த பேரின்பம் கிடைக்கும்னு சொல்றீங்களே, அதுல சில பேர் கொஞ்சம் சில்பாயிட்டா, கடைபிடிக்கிறத விட்டுட்டா என்ன செய்யறது அப்படின்னு கேட்கலாம். எளிமைதான். ஒரு பாயாசம் நல்லபடியா காய்ச்சினா சுவையா இருக்கும். பாதி தான் காய்ச்சி தெரிஞ்சுன்னு வைங்க, அந்த அளவு சுவை இருக்கும். அது மாதிரி நீங்க எவ்வளவு கடைபிடிக்கிறீங்களோ அதுக்கு தக்க நல்ல பிறப்பு அடுத்த ஜென்மத்துல கிடைக்கும். அதுல இருந்து நீங்க பிக்கப் பண்ணிக்கலாம். அதனால நம்முடைய சைவம் சொல்லுவது, எவ்வளவு முடியுமோ அந்த நன்மை என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும். பிறகு இந்த கடைபிடித்த நன்மை அடுத்த ஜென்மத்துல இன்னும் கூடுதலாக ஆகும். எனவே நமக்கு வருகிற நன்மை நாம் செய்தது, நமக்கு வருகிற தீமை நாம் செய்தது. இதை அறிவதுதான் மனித பிறவியினுடைய உயர்ந்த பண்பு. எனவே வினைக்கு ஏற்ப பிறப்பு, வினைக்கு ஏற்ப இன்பம். சிறப்புங்க. நம்ம இப்ப